டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில மழை அறிவிப்பு குறித்து நம்ம பார்க்க போறதில்ல, மாறாக காலநிலை மாற்றம்னா என்ன, அதன் தாக்கம் பருவநிலையில எப்படி இருக்கு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். குறிப்பாக எப்போதெல்லாம் ஒரு வானிலை பெரு நிகழ்வு ஏற்படுதோ, ஒரு உதாரணத்துக்கு கஜா புயல் வந்த போதோ அல்லது தானே வர்தா போன்ற ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தின புயல்கள் வந்த போதோ இல்ல பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்ட போது, அதே போல நமக்கு கடுமையான வறட்சி வெப்ப அலைகள்லாம் ஏற்படும் போது எங்குமே சொல்லக்கூடியது என்னன்னா காலநிலை மாற்றம் தான் இதற்கு காரணம், இனிமே இதுதான் இயல்பு, இதை தான் நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்டுரைகளையும் செய்திகளையும் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வருடம் ஒரு பகுதியில ஏற்பட்ட பாதிப்பு என்பது மறு வருடம் அதே பகுதியில நிகழ்றது இல்ல. காலநிலை மாற்றம்னா அது தொடர்ச்சியா நடக்கணும்ல, அது நிகழ்வதில்லை. அப்ப காலநிலை மாற்றம்னு ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதே சமயத்துல நடக்கக்கூடிய வானிலை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே காலநிலை மாற்றத்தோட ஒப்பிடலாமா அப்படின்னா அதற்கும் பதில் கிடையாது. அப்போ காலநிலை மாற்றம்னா என்ன, அதன் தாக்கம் தான் என்ன, இதனால நம்ம பருவமழைகள் எப்படி பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, முதல்ல காலநிலை மாற்றம் எப்போது வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம தொழிற்சாலைகள் வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த காலநிலை மாற்றம் படிப்படியா தொடங்குனுச்சு. அப்படி பார்க்கும்போது 1900 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது படிப்படியா அந்த காலநிலை மாற்றம் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கினதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா நமக்கு இந்த தொழிற்சாலைகள் வளர்ச்சி என்பது அதிகப்படியான வாயுக்களை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது போன்ற ஒரு வாயுக்களை வெளியிடக்கூடிய ஒரு நிலையில அதெல்லாம் வளிமண்டலத்துக்கு கடத்தி சென்று வளிமண்டலத்திலிருந்து கடலுக்கு கடத்தப்படுது. அப்படி கடலுக்கு கடத்தும் போது கடல்ல இருக்கக்கூடிய மேற்பரப்பு வெப்பநிலையும் கடல்ல இருக்கக்கூடிய pH வேல்யூவும் மாறும். அப்படி அது மாறும்போது அதன் தாக்கம் மீண்டும் நிலப்பகுதிக்கு நோக்கி நகரக்கூடும். இந்த ஒரு சைக்கிள் தான் இருக்கக்கூடிய பருவமழைகள்லையும் பருவநிலைகள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை தான் நம்ம காலநிலை மாற்றம் அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நமக்கு பெய்யக்கூடிய மழைப்பொழிவையும் நமக்கு வரக்கூடிய கோடை வெப்பத்தையும் நமக்கு வரக்கூடிய பனிப்பொழிவையும் தீர்மானிப்பது யாருன்னு பார்த்தா இங்கு என்சோ அப்படிங்கிற ஃபேக்டர் தான். நம்ம சேனல்லையே தொடர்ச்சியா நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். எல்லினோ, லானினா, பாசிட்டிவ் ஐஓடி, நெகட்டிவ் ஐஓடி, இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருப்போம். இந்த காரணிகள் தான் முக்கிய பங்காற்றுது. உங்கள் பகுதியில மழைப்பொழிவு இருக்குமா, அல்லது பனிப்பொழிவு அதிகமா இருக்குமா, இல்ல வெப்பம் அதிகமா இருக்குமா, இல்ல ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயல் வருதா, இல்ல மழைப்பொழிவை தரக்கூடிய புயல் வருதா என்பதெல்லாம் இந்த என்சோ ஃபேக்டரோட டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்ப இந்த காலநிலை மாற்றம் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுவும் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா இந்த என்சோ ஃபேக்டர்ல சில சேஞ்சஸ் பண்ணுது. என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2026 சூப்பர் எல்லினோ உருவாகும்னு நம்ம சொல்றோம். இந்த சூப்பர் எல்லினோ இதுக்கு முன்னாடி உருவாகலையா அப்படின்னு கேட்டா இல்ல, உருவாகி இருக்கு. எப்போது உருவாகி இருக்கு? 2015 ஆண்டு உருவாகி இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னதா. அதே போல 1997 ஆண்டு உருவாகி இருக்கு. அதற்கு முன்னதா 1982 ஆண்டும் உருவாகி இருக்கு. அப்போ இத்தனை ஆண்டுகள் சூப்பர் எல்லினோ உருவாகி இருக்கு. அந்த ஆண்டுகள்ல தாக்கம் என்பது உலக அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் 2026 ஆண்டு உருவாகக்கூடிய சூப்பர் எல்லினோ மிகவும் கவனம் பெற்றிருக்கு உலக அளவுல. காரணம் என்னன்னா, 1982லயும் 1997லயும் 2015லயும் உலக அளவுல வெப்பநிலை இருந்துச்சுல்ல, அந்த வெப்பநிலை என்பது இப்ப இல்ல, இப்ப அது அதிகரிச்சிருக்கு. இப்ப உலக அளவுல இருந்த கடல் வெப்பநிலை அதிகரிச்சு அந்த அதிகபட்ச வெப்பநிலையிலிருந்து பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பநிலை என்பது 2.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ புரியுதா? இப்போ முன்னதான காலகட்டத்துல உலகின் வெப்பநிலை சராசரி வெப்பநிலையே குறைவா இருந்துச்சு. அப்ப எலினோவின் தாக்கம் என்பது வேற. இப்போ சராசரி வெப்பநிலையும் அதிகரிச்சு அந்த அதிகரித்த சராசரி வெப்பநிலையை விட 2.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்க போகுது. அப்போ இதன் தாக்கம் என்பது இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்ததை விட தற்போது அதிகரித்து காணப்படும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கப்படுது. இங்கதான் இந்த காலநிலை மாற்றம் என்பது ஒரு ரோல் அப்ளை பண்ணுது. அப்ப இதன் தாக்கம் என்ன பண்ணும்? எல்லினோனா என்ன பண்ணும்? இயல்பாவே
பல நாடுகள்ல, பல உலகத்தின் பல நாடுகள்ல வெப்பநிலையை அதிகரிக்க செய்யும். காட்டுத்தீ பரவுதல் மற்றும் வெப்ப அலைகள், இது வறட்சி போன்றவை அதிகரிக்கும். அப்ப அந்த காட்டுத்தீ பரவும் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல 2027ஆம் ஆண்டுல நம்ம வரலாறு காணாத அளவிற்கு காட்டுத்தீ பரவுதலை நம்ம எதிர்பார்க்கலாம். வெப்ப அலைகளின் தாக்கத்தை எதிர்பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தளவிற்கு வட இந்தியா மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் அடுத்து 2027ஆம் ஆண்டு கோடை காலத்துல இயல்புக்கு அதிகமான வெப்ப அலைகளையும், இதுவரைக்கும் பதிவான வெப்பநிலையை விட அதிகபட்ச வெப்பநிலையும் பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே போல தென்மேற்கு பருவமழை குறைந்து ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. இவை அனைத்தையும் இதற்கு முன்னதாக நமக்கு எல்லினோ காலகட்டத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை விட தற்போது தாக்கம் அதிகமா ஏற்படுத்திரும் அப்படிங்கிறது தான் இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது முக்கிய பங்கா இங்க வகிக்குது. அதே சமயத்துல நம்ம எடுத்துக்கணும்னா 2015ஆம் ஆண்டு தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரையிலான 11 ஆண்டுகள் உலகின் வெப்பமான ஆண்டுகளா அமைந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே முந்தைய ஆண்டை விட வெப்பம் அதிகமா பதிவாகி இருக்கு. இந்த சூழல்ல தற்போது இந்த ஆண்டின் பிற்பகுதியில உருவாகக்கூடிய எல்லினோவின் காரணினால 2027ஆம் ஆண்டு இதுவரை உலகம் கண்டிராத உலகம் அதிகபட்ச வெப்பநிலையை சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னதா 2024ஆம் ஆண்டு அதிகபட்ச வெப்பநிலை, அதாவது இயல்பை விட 1.55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்ததே உலகின் அதிகபட்ச வெப்பநிலையான ஒரு ரெக்கார்டா இருக்கு. அந்த ரெக்கார்டு 2027ஆம் ஆண்டு முறியடிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னா என்ன? 1.6 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உலகின் வெப்பநிலை இயல்பில் இருந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். சோ இப்ப காலநிலை மாற்றம் என்பது நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய, நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஏசி போன்ற உபகரணங்களால, அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்களால, அது மட்டும் இன்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் டெக்னாலஜி வளர்ச்சி, அதுல வரக்கூடிய கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து வளிமண்டலத்துல கடத்தப்பட்டு, அங்க வளிமண்டலத்திலிருந்து அது கடலுக்கு கடத்தப்பட்டு கடலில் வெப்பநிலையை மாற்றி, வெப்பநிலை pH எல்லாம் மாற்றி அதன் தாக்கம் நிலப்பகுதிக்கு மாறுற இது ஒரு சைக்கிளா மாறி இருக்கு. இது இல்லாம வானிலை எல்லாம் எப்படி பருவ காலங்கள் நிகழுதுன்னா அது என்சோபாட்டன்ல, அதுலதான் இந்த காலநிலை மாற்றம் ஒரு பங்காற்றுது. அப்போ நம்ம காலநிலை மாற்றம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். உடனே நம்ம எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ற காரு இது மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு பழைய காலத்துக்கு போயிடலாமான்னா கண்டிப்பா போக முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதும் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பயன்படுத்த போறதும் அதன் வெளிவுகள், அதாவது அதிலிருந்து வரக்கூடிய வெளியாகக்கூடிய வாயுக்கள் எவ்வளவு இருக்குங்கிறதையும் நமக்கு தெரியும். அதை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ளணும். அதோட அதன் தாக்கம் எப்படி இருக்கும், அந்த தாக்கத்தினால நம்ம பருவமழை காலங்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது என்பதை முன்பே அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகள் எடுக்கணும். கண்டிப்பா மரம் வளர்ப்போம், வெப்பத்தை குறைப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சூப்பர் எல்லினோல எடுத்திருக்கக்கூடிய முக்கிய ஒரு கொள்கையா பார்க்கப்படுது. ஏன்னா மரம் வளர்த்தா வெப்பம் குறையும், வெப்பம் மட்டும் குறையாது, இது போன்ற வாயுக்களையும் குறைத்து நமக்கு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை நிவாரணினா அது மரங்கள் தான். அதன் காரணமா இன்றைய தினம் நீங்க காலநிலை மாற்றம் குறித்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அது குறித்து நான் விரிவான வீடியோ பின்பு வரக்கூடிய நாட்கள்ல பதிவிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன். நன்றி.